இன்றைக்கி சூர்யாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு 1 பாட் ரைஸாக தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சாதம் வந்து ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருந்தது. ஸோ டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. ஃபைனலாக 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டு டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைடிஷ்க்கு கத்தரிக்காய் பொரியல் மசாலா போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு கரெக்டான காம்பினேஷனாக இருந்துச்சு. ஆனியன் ரைத்தாவும் வச்சு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் டைமில் எல்லா ஒர்க்கையும் நம்மளே பண்ணாமல் பசங்களையும் சின்ன சின்ன ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டாலே போதும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பர்டன் வந்து குறைஞ்சிரும். ஸோ நம்மளும் ஃப்ரீயாக வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை, கொஞ்சமாக நட்ஸு, ஒரு பனானா வச்சு லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு. இருக்கிற வீட்டை க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு எல்லா டைமும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நமக்கு கிடைக்கிற ஒரு ரெஸ்ட் டைமில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லியும் ஒரு க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ வீடு வந்து க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.